ஸ்டூடண்ட்ஸ் கேக்குதா நான் பேசுறது? எஸ் சார். யாராவது ரிப்ளை பண்ணாதான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு. எஸ் சார். ஓகேமா, so we'll start. Last class வந்து I remember doing refraction. So refraction start பண்ணி refraction தான் ஒரு லைட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி deviate ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். So now I am going to talk about that. கண்டினியூ பண்ணுவோம் நம்ம அங்கிருந்து. சரி, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன படிச்சோம் ரீகேப் பண்ணுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணோம்? ஜஸ்ட் சொல்லுங்க என்னென்ன டாபிக்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் கவர் பண்ணேன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன யாருமே அட்டன் பண்ணல போன கிளாஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரீஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு we learned about Snell's law, and Snell's lawல வந்து refractive index of a material is defined as sine of the angle of incidence to the sine of angle of refraction அப்படின்னு சொல்லி பார்த்தோம். And there were two types of refraction, ஒன்னு absolute refractive index, இன்னொன்னு relative refractive indexன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ absolute refractive indexனா உங்களோட லைட் வந்து ஏதோ ஏர் மீடியம்ல இருந்து ஏதாவது ஒரு மீடியம்குள்ள நுழையுதுன்னு அர்த்தம். இதே ரிலேட்டிவ் refractive indexனா the refractive index of a material with respect to something. Okay, with respect to something. அதாவது எப்படி சொல்லலாம்னா லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள மூவ் ஆகும் பொழுது நடக்க போற விஷயம் இது. ஓகே, இது ரிலேட்டிவ் refractive index. அப்புறம் சார் சொல்லுமா. நான் இப்பதான் சார் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆப்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. இந்த ஆப்டிக்ஸ்ல நீங்க படிக்க போற நிறைய விஷயங்கள் உங்களோட கிளாஸ் 10ல படிச்சதா இருக்கும். அதுல நான் என்ன எடுத்திருக்கேன்னா இப்போ வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன் முடிச்சுட்டு ரீஃப்ராக்ஷன் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் படிக்க போறோம். ஓகே, ஸோ பேசிக்காக தான் இருக்கும். நீங்க இது வந்து போன சாப்டர்ல இருந்து இந்த சாப்டருக்கு எந்த விதமான கண்டினியூட்டியும் தேவைப்படாது. ஓகே, இட் வில் பி ஜஸ்ட் லைக் தட். ஓகே சார். Yes. First, let's start with the total internal reflection. ஓகே, இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையே இதுக்கு முன்னாடி நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா ஒரு லைட் ரே வந்து டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகும். இப்படி டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகும். இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஸோ ஒரு லைட் ரே வந்து டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகுது. ஸோ அப்படி போகும்போது நீங்க என்ன பண்றீங்க, இங்க வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். எக்ஸாக்டா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் என்ன ஆகும்னா லைட் வந்து சர்ஃபேஸ்க்கு மேல கிளான்ஸ் ஆகும். நான் ரிப்பீட் பண்றேன், கவனமா கவனிங்க. இப்ப லைட் வந்து டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம் போயிட்டு இருக்கு இப்படி. ஓகே, ஸோ அப்படி போகும்பொழுது என்ன ஆகும்னா அட் அ பர்டிகுலர் ஆங்கிள்
ஓகே, ஒரு லைட் வந்து ஒரு டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா the light will actually glance on the denser medium. ஓகே, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்போ சீனோ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து 90 ஆயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மேலே இருந்தா இந்த லைட் வெளியே போகாம அப்படியே உள்ள வந்துடும். எங்க டென்சர் மீடியம்குள்ளேயே வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இதை வந்து நம்ம கிளாஸ்ன்னு வச்சுப்போம், இதை ஏர்னு வச்சுப்போம். ஓகே, இதுல டென்சர் மீடியம்ல லைட் ரே வந்து ஒரு டென்சர் மீடியம்க்கு வரும். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் பீன் கட் வித் த நார்மல். எப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் பீன் கட் வித் த நார்மல். அப்போ லைட் வந்து என்ன ஆகும், நார்மலை விட்டு தள்ளி ரீஃப்ராக்ட் ஆகும். இந்த ரூலை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். எப்பெல்லாம் லைட் ரே வந்து டென்சர்ல இருந்து ரேரருக்கு போதோ அப்போ வந்து உங்களோட லைட் ரே வந்து நார்மலை விட்டு தள்ளி போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க லைட் ரே வந்து நார்மலை விட்டு தள்ளி போகும். ஸோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆகிடும், இது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனாக மாறிடும். இப்போ நான் என்ன பண்றேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். ஓகே, நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ரீஃப்ராக்ட் ஆகிற லைட் வந்து எக்ஸாக்டா டென்சர் மீடியம்க்கு மேலேயே கிளான்ஸ் ஆகும். இப்படி டென்சர் மீடியம்க்கு மேல அந்த லைட் ரே வந்து இப்படி கிளான்ஸ் ஆகும். ஓகே, இது நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனா மாறிடும். ஓகே, இது நம்மளுடைய ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனா மாறிடும். ஓகே, இதுக்கு பேரு கிளான்சிங் ஆங்கிள். ஆனா இதே இப்போ வந்து இன்சிடென்ட் ரேவை இன்னும் ஜாஸ்தியா நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க ஆங்கிள். அதாவது த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கோஸ் ஓவர் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா the ray will actually come back to the denser medium. The ray will come back to the denser medium. Okay, so mu is equal to 1 by sin c. Mu is equal to 1 by sin c. Okay, where 1 by sin c can be written as cosecant c. Mu is equal to 1 by sin c. 1 by sin c எப்படி எழுதலாம்னா we can write it as cosecant c. Okay, இதை வச்சு தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா மியூ ஈக்குவல் டு மியூ ஆஃப் கிளாஸ் எவ்வளோ? வாட் இஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ்? 1.5 இல்லைன்னா 3/2. ஸோ இதை தூக்கி நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா இப்போ லைட் வந்து கிளாஸ் மீடியம்ல இருந்து ஏர் மீடியம் டிராவல் பண்ணும்பொழுது கிளாஸ் உடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னங்கிறத நம்மளால இதுல டைரக்டா கால்குலேட் பண்ணிட முடியும். ஓகே, we can just directly calculate this. இதே மாதிரி இப்போ இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வேவ் லென்த் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எல்லாருமே இந்த டயக்ராம் கண்டிப்பா வரைஞ்சுக்கணுமா? பாருங்க இப்படி. ஸோ டிபெண்டன்சி ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கலர் ஆஃப் லைட்
wavelength of light. So critical angle depends upon the wavelength as well as the refractive index. Okay, for example, ஒரு லைட்டோடைய wavelength வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா sin theta c ஜாஸ்தியா இருக்கு. I mean sin c. Okay, இதுதான் ரிலேஷன்ஷிப். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சி என்னென்ன வேல்யூ எடுக்க முடியும்னா 0, 30, 60, 45, 90 இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஸோ வேல்யூஸும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0ல வந்து மினிமம் ஆகும், 90ல 1 ஆகும். இட் வில் இன்க்ரீஸ் திஸ் வே. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம்னா, இஃப் த வேவ் லென்த் இஸ் கோயிங் டு பி கிரேட்டர், தென் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் தட் பர்டிகுலர் கலர் வில் பி கிரேட்டர். Okay, the critical angle for that color will be greater. அதாவது ரெட் கலரையும் கிரீன் கலரையும் நீங்க ஒரே ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணீங்கன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணீங்கன்னா, ரெட் வந்து இந்த மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஆனா கிரீன்ல அது நடக்காம போக வாய்ப்பு ஒரே மெட்டீரியல். அதான் இதுக்கு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கேட்கலாமா? நீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், எப்பெல்லாம் லைட் ரே வந்து ஒரு டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போதோ அப்பெல்லாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ லைட் எப்பெல்லாம் டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போதோ அப்பெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. ஸோ when the light travels from denser to rarer at a particular angle, என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, லைட் ரே வில் ரிஃப்ளெக்ட் பேக் இன்டு த டென்சர் மீடியம். அப்பதான் நடக்கும். ஓகே, சார் யா மியூ ஆஃப் கிளாஸ் ஈக்குவல் டு 3/2 எப்படி சார் போட்டீங்க? அது ஃபிக்ஸ்டுப்பா. கிளாஸோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது 1.5, அது எப்பயுமே ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி வாட்டருக்கு அதே மாதிரி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 1.33. This is 4/3. Which is 4/3. Okay. Yes, sir. Yeah. இப்போ அடுத்தது இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போறோம். பாருங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் உடைய அப்ளிகேஷன். இதை நம்ம ரியல் லைஃப்ல இது நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சம்மர்ல நடக்கும். நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். சம்மர்ல இல்லைன்னா ஹாட்டான ஏரியால, டெசர்ட் அந்த மாதிரி ஏரியால இதை கவனிக்கலாம். டெசர்ட்ல தான் இதை பார்க்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட ரோட்ல கூட இந்த எஃபெக்டை பார்க்க முடியும். இதுக்கு பேரு மிரேஜ்னு பேரு. யாராவது இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? மிரேஜ்னா என்ன அர்த்தம்? காணல் நீர். எக்ஸாக்ட்லி, தட் இஸ் மிரேஜ், காணல் நீர். இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி உருவாகும்னு நான் சொல்றேன். இதுதான் நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்.
ஓகே, டெசர்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பாலைவனத்துல இருக்கீங்க. இதுதான் பாலைவன மணல். நல்லா சம்மர்ல பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா பாலைவன மணல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சூடா இருக்கும். ஸோ பயங்கர சூடா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மணலுக்கு கிட்ட இருக்கிற ஏர் மீடியம் அந்த மணலுக்கு கிட்ட இருக்கிற ஏர் மீடியம் என்ன ஆகும்னா ரொம்ப தின்னா மாறிடும். ஓகே, அதோட டென்சிட்டி கம்மியாயிடும். அதோட டென்சிட்டி ரொம்ப 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 கம்மியாயிடும். புரிஞ்சுதா? எப்படி எர்த் மீடியம் கிட்ட இருக்கிற இது வந்து ரொம்ப 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 தின்னா மாறிடும். அப்போ அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற ஏர் மீடியம் வந்து டென்சரா இருக்கும். ஓகே, இது தின்னா மாறிடும். ஆனா அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற ஏர் மீடியம் இந்த ஏர் மீடியமை விட கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு. இப்ப இந்த மரத்துல இருந்து வர்ற லைட் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ரே ஆஃப் லைட் மட்டும் டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு வரும்போது இட் வில் சாட்டிஸ்ஃபை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கிரைட்டீரியா. அதாவது அந்த ரேவுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து அந்த மீடியம் உடைய கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியா இருக்குமா? அந்த ரேவுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியா இருக்குமா? நான் ரிப்பீட் பண்றேன். இங்க மரம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மரத்துல இருந்து வர்ற ரே வந்து ரே ஆஃப் லைட் என்ன ஆகுதுன்னா டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு வரப்போகுது இல்லையா? ஸோ டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ரே ஆஃப் லைட் மட்டும் இட் வில் சாட்டிஸ்ஃபை யுவர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கிரைட்டீரியா. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இட் வில் பெண்ட் அண்ட் இட் வில் ரீச் யுவர் ஐஸ். புரியுதா? இந்த உச்சில இருந்து வர்ற லைட் வந்து இப்படி பெண்ட் ஆகி திரும்பவும் அதே மீடியம்குள்ள போயிடும் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்ப இங்க இருந்து பாக்குற எனக்கு என்ன தெரியும்னா எக்ஸாக்டா இந்த மரத்தோட உச்சி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்ப இந்த மரத்தோட நிழல் இல்லைன்னா இந்த மரத்தோட இமேஜ் வந்து அப்படியே தரையில விழற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். ஓகே, இது மரம் இருக்கும் பட்சத்தில். ஆனா நீங்க இப்போ ஏதாவது பைபாஸ்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு கார்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க, இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உச்சி வெயில்ல தூரத்துல அப்படியே வந்து தண்ணி மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும் ரோடு மேல. ஆனா நீங்க கிட்ட போக போக இதுவும் நகர்ந்து போயிட்டே இருக்கும். இதுதான் காணல் நீர். சரியா? இதுக்கு பேரும் மிரேஜ் தான். இதுக்கு ரீசனும் மிரேஜிங் தான். ஓகே, இதை நம்ம நல்ல டெசர்ட் இருக்கிற ஏரியாலோ இல்லைன்னா ரொம்ப உச்சி வெயில் இருக்கும்போது நல்லா பாலைவனம் மாதிரி ஃபிளாட்டா இருக்கிற ஏரியாலையோ இதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல நல்லா உச்சி வெயில் நேரத்துல பைபாஸ்ல போகும்போது ஒரு கார்ல உட்காந்துட்டு போற உங்களால இந்த ரோட்டுக்கு மேல அப்படியே அலை அலையா தண்ணி ஃபார்ம் ஆகுற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும். அதுவும் டியூ டு மிரேஜ் தான். சரியா? இப்போ இந்த இஃபெக்ட்டுக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப ரேர் நம்ம பார்க்கிறதுக்கு. இத நம்ம டே டு டே லைஃப்ல இத கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சிலர் தான் பார்த்திருக்கவே முடியும். இதுக்கு பேர் லூமிங். இந்த லூமிங்கிறது பெரும்பாலும் எங்க நடக்கும்னா ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜியன்ஸ்ல தான் நடக்கும். அதாவது உங்களோட சரௌண்டிங் வந்து பயங்கர கோல்டா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இதுதான் உங்களோட எர்த் சர்ஃபேஸ். மறுபடியும் இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து இப்ப ரொம்ப கோல்டா இருக்க போகுது. நான் என்ன சொல்லிட்டேன், இது ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜியன் சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். அப்போ இந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு கிட்டக்க இருக்கிற ஏர் மீடியம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப டென்சரா மாறிடும். இந்த ஏர் மீடியம்ஸ் எல்லாமும் ரொம்ப 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 டென்சரா மாறிடும். ரொம்ப ரொம்ப டென்சரா மாறிடும் இந்த ஏர் மீடியம்ஸ் எல்லாமே. இதுக்கு மேல இருக்கிற மீடியம் எல்லாமே ரேரரா மாறிடும். இதுக்கு மேல இருக்கிற மீடியம் எல்லாமே ரேரரா மாறிடும். அப்போ இங்க இருந்து வர்ற லைட் என்ன ஆகும்னா அதே மாதிரி டென்சர் ரீஜியன்ல இருந்து ரேரர் ரீஜியனுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இட் வில் பெண்ட் அண்ட் கம் பேக் டு யூ. புரியுதா? இப்போ தரைக்கு கிட்ட இருக்கிறது டென்சராகவும் தரைக்கு மேல இருக்கிறது ரேரராகவும் மாறிடுது. ஏன்னா நம்ம தரை வந்து ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால அதுக்கு கிட்ட இருக்கிற மீடியம் வந்து இன்னும் டென்சரா மாறிடும். ஸோ லைட் ரே வென் கமிங் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இப்படி பெண்ட் ஆயிட்டு லைட் ரே இப்படி வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க,
யூ வில் ரீட்ரேஸ் இட் பேக். அப்படி ரீட்ரேஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் இங்க விழற மாதிரி தெரியும். புரியுதா? இந்த கப்பல் வந்து அப்படியே வானத்துல தெரியும் நமக்கு. கரெக்டா பாரு. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும்னா, எந்த இடத்துல மீடியம் ரேரராகவும் எந்த இடத்துல மீடியம் டென்சராகவும் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அண்ட் லைட் ரே எங்க இருந்து எங்க டிராவல் ஆக போகுது, அதனால நம்மளோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத எழுதிக்கோங்க. ஐ வில் கிவ் யூ டைம். Yes, the image can be captured on the camera. அதனால நீங்க யூடியூப்ல போயிட்டு இந்த எஃபெக்ட் டைப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதை நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல இன்னைக்கும் நம்ம யூஸ் பண்ற ஒரு முக்கியமான அப்ளிகேஷனை பத்தி தான் இப்ப நான் இங்க பேச போறேன். தட் இஸ் கால்ட் தி ஆப்டிக்கல் ஃபைபர். தட் இஸ் கால்ட் தி ஆப்டிக்கல் ஃபைபர். ஓகே. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்மளோட இன்டர்நெட் கேபிள்ஸ்ல வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான். ஓகே. இதே ப்ரொசீஜர்ல தான் வருது. இது நம்ம படிக்க போறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்ப்பா. ஆனா இதே சினாரியோவை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கும் நம்ம இன்டர்நெட்ஸ் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஃபாஸ்டா வருது இல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எவ்வளோ ஃபாஸ்டா இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 MBPS ரொம்ப ஈஸியா கிடைக்குது எல்லாருக்குமே. 1 TBPSலாம் GBPSக்குலாம் போயிட்டாங்க. MBPS தாண்டி GBPSக்குலாம் போயிடுது இப்போ. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 MBPS அப்படிங்கிறதே ஓவர் ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அப்போலாம் 4 MBPS 6 MBPSங்கிறதே இப்போ சர்வசாதாரணமா 100 MBPS வந்து சும்மா கிடைக்குது நமக்கு. அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி தான். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ்ங்கிறது ஒரு கேபிள், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இருக்கிற ஒரு கேபிள்.
அந்த மீடியம்ல நீங்க லைட் ரேவை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணீங்கன்னா it will undergo multiple internal reflection and it will come out of the other side. இதுதான் இதோடைய பேசிக் பிரின்சிபல். ஆல்ரைட், இப்ப பாருங்க இந்த ஃபைபர் சொல்லுப்பா. ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ங்கிறது இட் would have been made of some transparent material. ஓகே, டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்போ அந்த மெட்டீரியல்ல நான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் லைட்டை இன்சிடென்ட் பண்ணேன்னா அந்த லைட் ரே கண்டினியூஸா அந்த மெட்டீரியலுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகி அடுத்த எண்டு வழியா வெளியே வந்துடும். எந்த விதமான லாஸும் ஏற்படாது. அதாவது லைட் ரே, நீங்க அனுப்புற லைட் ரே எக்காரணத்து கொண்டும் வெளியில எல்லாம் போயிடாது. கம்ப்ளீட்டா இட் வில் அண்டர்கோ ஒன்லி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இன்சைட் த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அண்ட் இட் வில் ரீச் தி அதர் சைட். ஸோ இதுதான் இதோடைய ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன். இப்போ என்ன பண்றாங்கன்னா லைட் ரேவா இதை அனுப்பாம ஒரு சிக்னல்ஸை இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மூலமா அனுப்புறதுனால த டேட்டா இஸ் ஏபிள் டு கெட் டிரான்ஸ்ஃபர்ட் அட் அ வெரி ஹை ஸ்பீட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஸ்பீட்ல நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியறதுனால என்ன ஆகுது, இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு. எந்த விதமான லாஸும் வராது. ஹீட் லாஸோ எந்த லாஸும் இங்கே வராது. ஏன்னா லைட் தானே, ஜஸ்ட் இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ ரிஃப்ளெக்ஷன். அதனால எந்த விதமான ஹீட் லாஸும் இந்த இடத்துல வரப்போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டாகவும் டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது ஒரு ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஆகணும்னா ஸோ பேசிக்கா என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும். லிசன், வெளியில இருக்கிற மெட்டீரியலுக்கு பேரு கிளாடிங், உள்ள இருக்கிற மெட்டீரியலுக்கு பேரு கோர். வெளில இருக்கிற மெட்டீரியலுக்கு பேரு கிளாடிங், உள்ள இருக்கிற மெட்டீரியலுக்கு பேரு கோர். ஸோ இதோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2, இதோடைய உள்ள இருக்கிற கோருடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. ஸோ எப்பவுமே நம்ம என்ன யோசிப்போம்னா μ1 உடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 உடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட ஜாஸ்தியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஓகே, μ1 உடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 உடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட ஜாஸ்தியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துப்போம். இப்படி இருந்தா மாத்திரம்தான் இந்த கேபிள்ல இப்படி நடக்கும். ஓகே, இப்படி இருந்தா மாத்திரம்தான் இந்த கேபிள்ல நான் சொன்ன மாதிரி லைட் ரேவை ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணா இன்னொரு பக்கம் போகும், இல்லைன்னா போகாது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை நோட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சார் இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே போட்டாச்சு. இந்த ப்ராப்ளமா போட்டோம். ஓகே ஓகே, ஆமா நம்ம ரீஃப்ராக்ஷன் முடிச்சிட்டோம் இல்லையா, இன்னும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் பாக்கி. ஆல்ரைட் ஆல்ரைட். எஸ்
a light ray from air is incident at one end of the glass fiber, makes an incident angle of 60 on a lateral surface so that it undergoes a total internal reflection. Okay, how much time would it transfer? How much time it takes to transfer the straight fiber of length 1 kilometer அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இங்க இருந்து லைட் போய் இந்த இடத்துல பட்டு it is going to undergo total internal reflection. 60 degree angle பட்டதுன்னா it will undergo total internal reflection சொல்லிட்டாங்கம்மா. அப்படி நடக்கும் பட்சத்தில் 1 கிலோமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு கேபிளை தாண்டறதுக்கு இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இது இப்படி போகும், அப்புறம் இப்படி போகும், அப்புறம் இப்படி போகும். இப்படி போகுது. ஓகே, கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 1 கிலோமீட்டர் லென்த் இருக்கிற இந்த கேபிளை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, டைம் டி கால்குலேட் பண்ணணும். ஸோ டைம் டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ இது லைட் ரேன்னு சொன்னதுனால லைட் ரேவோட ஸ்பீடு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா இது டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சொல்லுங்க. ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ இதை பாருங்க, ஒரு ஃபார்முலா இருக்கு. டைம் டி ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் எக்ஸ் பை சி. அது என்னது? மியூ டைம்ஸ் எக்ஸ்னா, மியூ டைம்ஸ் எக்ஸுங்கிறது தான் அது டிராவல் பண்ண போற டிஸ்டன்ஸ். ஓகே, ஏன்னா இது கிளாஸ் மீடியமா, நல்லா புரிஞ்சுக்கணும். கிளாஸ் மீடியம்ல உங்க லைட்டோட ஸ்பீடு குறைஞ்சிரும். புரிஞ்சுதா? ஸோ ஒரு வேக்யூம்ல அது டிராவல் பண்ற தூரத்தை, டிராவல் பண்ற ஸ்பீடை விட ஒரு கிளாஸ் மீடியம்ல அது மெதுவா தான் டிராவல் பண்ணும். ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? ஸ்பீடை பத்தி பேசல. ஸ்பீடு வந்து அப்படியே வச்சு லைட்டோட ஸ்பீட்லயே டிராவல் பண்ணுது. ஆனா நான் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா, ஒரு லைட் வந்து ஏர் மீடியம், அதில் வேக்யூம்ல எவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல டிராவல் பண்ணுமோ அதை விட கம்மியான தூரத்தை தான் ஒரு மீடியம்ல அது டிராவல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த கம்மியான தூரம் தான் இது. ஆப்டிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஆப்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த ஆப்டிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை யுவர் லைட் இன் அ மீடியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ் மீடியம்ல இருக்கிறோம். ஓகே, ஸோ கிளாஸ் மீடியம்ல இருக்கும்போது the refractive index of the glass medium is எப்படி கண்டுபிடிக்கலாம்? mu is equal to 1 by sin c போட்டா நமக்கு mu கிடைச்சிடும். ஸோ sin 60 வந்து
√3/2 இல்லையா? ஸோ 2/√3 வந்துடும். ஸோ அதை தூக்கி நம்ம இங்க போடுறோம். போட்டா 2/√3 ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் பை எவ்வளோ ஸ்பீடு? 3 × 10⁸. சொல்லுங்க பார்க்கலாம். Sir, option 4, 3.85 milliseconds. ஆன்சர் சொல்லுங்கம்மா. கால்குலேட் பண்ணி 3. Option D, sir. 3.3-ஆ? Sir, 3.84. That is the time. Next question. Sir, சொல்லுமா. option 1, sir. ஆப்ஷன் 1 எப்படி வரும்? அதோட வேவ் லென்த் வச்சு சொல்றேன் சார். தான் எப்படின்னு கேக்குறேன். அதான் சார், ரெட் லைட்டுக்கு 620 720 நானோ மைக்ரோமீட்டர் இருக்கும் சார். ஓகே, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பிரிசம். கண்டிப்பா எல்லாருமே பிரிசம் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க.
ஆனா இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் பிரிசம் கிடையாது. இதை வந்து ரைட் ஆங்கிள் பிரிசம். ஸோ இப்போ இந்த லைட் வந்து இந்த இடத்துல இப்படி பட்டுதுன்னா இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியா இருக்கும். ஸோ இப்போ இது 45னா கண்டிப்பா ஆங்கிள் ஆஃப் தி பிரிசம் இதுவும் 45 டிகிரியா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 45ஆ இருக்கும். ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா இதுல 3 விதமான லைட் ரேஸ் உள்ள வருது. ஒன்னு ரெட்டு, ஒன்னு கிரீனு, ஒரு ப்ளூன்னு சொல்லி. இப்போ இந்த ரே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதுல பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும். அப்படி ரீஃப்ராக்ட் ஆகும்போது ஒரு சில லைட் ரே வந்து இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆயிடலாம். ஒரு சில லைட் ரே வந்து அது வழியா புகுந்து போயிடலாம். ஸோ எந்தெந்த லைட் ரேலாம் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அந்த லைட் ரேலாம் வந்து வெளியே வராது. எந்தெந்த லைட் ரேலாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அந்த லைட் ரேலாம் வெளியே வராது. ஓகே, எந்தெந்த லைட் ரேலாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகலையோ அது வெளியே வந்துடும். ஸோ லிசன், what is the criteria for total internal reflection? இன்சிடென்ட் லைட் உடைய ஆங்கிள் வந்து அந்த மெட்டீரியலோட கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ sin I இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 45 degrees இல்லையா? ஸோ sin 45 should be greater than sin theta c. ஓகே, ஸோ இப்படி ஆயிடும். sin theta c னா 1 by mu. One by mu. So where the refractive index mu is greater than √2. Okay, so mu is greater than √2. இல்லையா? It's greater than √2. இப்போ நான் √2-வை ரீரைட் பண்ணனா it will be 1.414 மாறிடும். ஸோ இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கலாம்னா for all the colors whose refractive index is greater than 1.414 will undergo total internal reflection. ஏன்னா நான் இந்த கிரைட்டீரியாவை செட் பண்ணதே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்காக தான் அந்த கிரைட்டீரியாவை செட் பண்ணேன். ஸோ அப்படி செட் பண்ணும்போது we will always get back this. அப்படி பார்க்கும்போது இது டோட்டல் இன்டர் டிஐஆர் ஆயிடும். இதுலயும் டிஐஆர் நடந்துடும். எதுல நடக்காதுன்னா ரெட் கலர்ல மட்டும்தான் நடக்காது. அப்ப ரெட் கலர் மட்டும் இப்படியே பூந்து வெளியே வந்துடும். மிச்சம் இருக்கிற கிரீன் அண்ட் ப்ளூ கலர் வந்து இட் வில் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இட் வில் மூவ் டவுன். அதனால ஆப்ஷன் வந்து ஆன்சர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா, இதை மறக்கவே மறக்காதீங்க. இதை நீட்ல போன வருஷம் கிடையாது, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்.
சார் சொல்லுமா. சார் இதுல ஃபார்முலா எந்த ஃபார்முலாப்பா? சார் இதுல சைன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ ஆர் பை மியூ டி அதை யூஸ் பண்ணலாமா சார்? எது இந்த ஃபார்முலாவா? சார் இதுல சார் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஐசி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ ஆர் பை மியூ டி. இல்ல எனக்கு என்ன சொல்றீங்க கொஞ்சம் சவுண்டா பேசுப்பா. சார் ஃபார்முலா இந்த சப்ஸ்டிட் பண்ணதுக்கு பதிலா ஐசி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ ஆர் பை மியூ டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, அந்த ஃபார்முலா கிடையாது. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எப்ப நடக்கும்னா, எப்பெல்லாம் உன்னோட இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியா இருக்குமோ அப்பெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ நான் அங்க இருந்து இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வருவேன். அங்க இருந்து ரெண்டு பக்கமும் ஃபர்ஸ்ட் சைன் போடுறேன், அப்புறம் சைனோட வேல்யூவை மாத்தி எழுதுறேன், அப்புறம் சைன் தீட்டா சி அதை வந்து 1/μன்னு எழுதி ரீரைட் பண்ணி we will have to bring it down. ஓகே. சார் சொல்லுமா. சார் நம்ம ஏன் சார் சைன் எடுத்துக்கிறோம், காஸ் tan அதை எடுத்துக்க கூடாதா சார்? இல்லம்மா, நமக்கு சைன் சிக்கு தான் வந்து 1/μன்னு தெரியும் இல்லையா? tan Yes, sir. tan தீட்டா சி நான் எப்படி எழுத முடியாதுல்ல. ஸோ நான் இங்க இங்க நமக்கு கொடுத்துருக்கறலாம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொண்டு வரணும்னா எனக்கு சைன் சி தான் வரணும், இருந்தால் தான் என்னால் மாற்ற முடியும். அதான் ரீசன். ஓகே சார். நெக்ஸ்ட் லென்சஸ்குள்ள போயிடலாம். அடுத்தது நம்ம முழுக்க முழுக்க லென்ஸ் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ நேரடியா நான் லென்ஸை பத்தி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க போதுமான அளவுக்கு உங்களோட லென்ஸை பத்தி உங்களோட 10th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. இங்க நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறது லென்ஸோட சில அட்வான்ஸ்டான ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரு லென்ஸை நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த்தோட பண்ணணும்னா என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸை நம்ம கணக்குல எடுத்துக்கணும், அண்ட் ஒரு லைட்டுடைய ஒரு ஒரு லென்ஸுடைய ஒரு கர்வேச்சர் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஸோ அதுல எந்த மாதிரியான கன்வர்ஜென்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் we are going to talk about the curved surfaces. இது ப்ராப்பரான லென்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னா ஒரு பெரிய கிளாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அதோட ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் வளைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்பரான லென்ஸ் மாதிரி செயல்படாது, பட் இட்ஸ் அ ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வித் அ கர்வ்டு எண்ட் அப்படி எடுத்துக்கணும். இது லென்ஸ் கிடையாது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு டெரிவேஷன். ஓகே, லைட் ரே வந்து லெஃப்ட் சைட்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க. ஆப்ஜெக்டை வச்சா அந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் வந்து இதுக்குள்ள ஃபார்ம் ஆக போகுது. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த இடத்துல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? ஸோ பாயிண்ட் என்னன்னா இதோடைய கிரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஸோ இப்போ நான் கொடுக்க போறது ஒரு டெரிவேஷன்மா. அந்த டெரிவேஷன் நான் பண்ண போறது இல்லை. உங்களோட ஸ்டேட் போர்ட்ஸ்ல பண்ணுவாங்க, ஆனா நான் பண்ண போறது கிடையாது. ஸோ என்னென்ன குவான்டிட்டி என்ன எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். Where mu1 is the refractive index of the first medium. Mu2 is the refractive index of the second medium. Mu1 is the refractive index of the first medium and mu2 is the refractive index of the second medium. So இப்போ லைட் ரே வந்து ஆப்ஜெக்ட்ல இருந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் குள்ள பட்டு திரும்ப உள்ள வந்து இமேஜா ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி பார்ப்போம். Where mu2 minus mu1 by capital R. Mu2 minus mu1 by capital R is equal to mu2 by V minus mu1 by U. நீங்க கேட்கலாம் சார் V னா என்ன U னா என்ன? U is the object distance and V is the image distance. V is the image distance. U ன்றது object distance, V ங்கிறது image distance. ஸோ நான் இப்படி ஆப்ஜெக்டை வந்து லெஃப்ட் சைடில் வைக்கிறேன். லெஃப்ட் சைடில் வச்சேன்னா என்ன ஆகும்? லைட் ரே வந்து பட்டு ரீஃப்ராக்ட் ஆகி யூ வில் கெட் தி இமேஜ் இன்சைட் அ பர்டிகுலர் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதுல இருந்து we will actually bring it down. ஸோ இப்போ அதே மாதிரி இங்க வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஆயிருக்கு சர்ஃபேஸ். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்ல நான் இங்க O வச்சிருக்கேன். இதுல இருந்து லைட் ரே வந்து திரும்பவும் ரீஃப்ராக்ட் ஆகி இங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும். இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் U, இது இமேஜ் டிஸ்டன்ஸ் V. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் நேரடியாக இருக்குமா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே. இதுல இருந்து ஒன்றும் இன்டைரக்டான கொஸ்டின்ஸ் வராது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினை பார்த்த உடனே இது நார்மலான லென்ஸ் மாதிரி ப்ராப்ளமா இல்லைன்னா ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் பேஸ்டு ப்ராப்ளமான்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி இதை போடணும். மற்றபடி இது எல்லாமே சேம் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் நான் தரேன் பாருங்களேன். ஸோ ஒன்று ஏர் மீடியம், இன்னொன்று கிளாஸ் மீடியம். ஓகே, mu1ங்கிறது ஏர் மீடியம், mu2ங்கிறது கிளாஸ் மீடியம். போடுங்க பார்க்கலாம், ஆன்சர் சொல்லுங்க. மறக்காம சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுங்க. சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணலன்னா ஆன்சர் வராது. ஸோ சைன் கன்வென்ஷன் வந்து நீங்க உங்களோட மிரர்ஸ்க்கு என்ன சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான். என்ன பண்ணணும்? போல் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட்ல மெஷர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ், போல் பாயிண்ட்ல இருந்து ரைட்ல மெஷர் பண்ணா பாசிட்டிவ்ல.
இப்போ இதுதான் இதோட போல் பாயிண்ட். இப்போ இந்த போல்ல இருந்து லெஃப்ட்ல மெஷர் பண்ணா நெகட்டிவ், ரைட்ல மெஷர் பண்ணா பாசிட்டிவ். பண்ணுங்க பார்க்கலாம். சார் சொல்லுப்பா. ஆப்ஷன் ஏ சார். எப்படி? சார் μ2 வந்து 1.5 எடுத்துக்கோங்க சார். விஎன்ஐ எக்ஸ்னும் மைனஸ் μ1 வந்து 1.0 எடுத்து யூக்கு பதிலாக -6 சப்ஸ்டியூட் பண்ணேன் சார். ஓகே, மைனஸ் டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் சார். கரெக்ட். இப்போ பாருங்க, இது μ1, ஸோ இது μ2, அப்புறம் இங்க ஜஸ்ட் அந்த வேர்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா u is equal to minus OP, v is equal to OQ. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து இதுக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைக்கும். ஆர்னே வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் ஆர். ஆன்சர் வராதவங்க போடுங்க.
ஆர் வந்து பாசிட்டிவ் ஆர், ஏன்னா ரைட் சைட்ல தான் கர்வேச்சர் இருக்கு. ஆன்சர் வந்துச்சுமா எல்லாருக்குமே? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம லென்ஸ்குள்ள போயிடுவோம். ஸோ மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் லென்சஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை டைப் ஆஃப் லென்சஸ் இருக்கு? கான்கேவ், கான்வெக்ஸ். கான்கேவ், கான்வெக்ஸ் சார். ஆனா மொத்தம் 6 டைப் ஆஃப் லென்சஸ் இருக்கு. நம்ம வெறும் கான்கேவ் கான்வெக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் 10ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நிஜமாவே பாத்தீங்கன்னா அதையே நம்ம வெவ்வேறு காம்பினேஷன்ல அடுக்கணும்னா நமக்கு மொத்தம் 6 லென்சஸ் வரும். ஸோ உங்களோட கிளாஸ் 10ல நீங்க கான்வெக்ஸ் படிச்சிருப்பீங்க, இதை கான்கேவ்னு படிச்சிருப்பீங்க. அது இல்லாம பிளேனோ கான்வெக்ஸ் இருக்கு, கான்கேவோ கான்வெக்ஸ் இருக்கு, பிளேனோ கான்கேவ் இருக்கு, கான்வெக்ஸோ கான்கேவ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கன்வர்ஜிங் லென்ஸ், இது எல்லாமே டைவர்ஜிங் லென்ஸ். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஏன்னா கொஸ்டின்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ உடனே உங்களுக்கு என்ன லென்ஸ்னு தெரியணும். இப்போ நான் காட்ட போறது ஒரு டிபிக்கலான ஒரு லென்ஸ். அதை எப்படி நம்ம டீல் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இது நீங்க ஏற்கனவே உங்களோட கிளாஸ் 10ல படிச்சதா தான் இருக்கும். பாருங்க, இது கான்வெக்ஸ், அது கான்கேவ். ரெண்டு லென்ஸுக்குமே பாத்தீங்கன்னா 2 கர்வேச்சர்ஸ் இருக்கும், 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இந்த சென்டர்ல இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு ஆப்டிக்கல் ஆக்சிஸ். இந்த லைனுக்கு பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ். நான் ரிப்பீட் பண்றேன், கவனமா கவனிங்க.
இந்த லைனுக்கு பேரு ஆப்டிக்கல் ஆக்சிஸ், இந்த லைனுக்கு பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ். அண்ட் இந்த எண்ட்ல இருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 1. இந்த எண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2. ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து C1க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1. இதே ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து -R2. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்கு. அப்போ மிரரை பத்தி படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா கண்டிப்பா இதுல பாதி தான் நம்மளோட ஃபோக்கல் லென்த்தா இருக்கும். கரெக்டா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல பாதி தானே நம்மளோட ஃபோக்கல் லென்த். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா 2 இருக்கு. அந்த மாதிரி 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு. அப்ப எந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்ம ஃபோக்கல் லென்த் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எப்பவுமே நம்ம ஆப்ஜெக்டை லெஃப்ட்ல வைக்கணும். நான் இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ எல்லாருக்குமே நான் சொல்றேன், கவனமா கவனிங்க. எப்பவுமே ஆப்ஜெக்டை லெஃப்ட்ல தான் வைக்கணும். எக்காரணத்து கொண்டும் ஆப்ஜெக்டை ரைட்ல வச்சுக்கிற பழக்கமே இருக்கக்கூடாது. ஸோ நான் ஆப்ஜெக்டை லெஃப்ட்ல வச்சேன்னா இதுல இருந்து வர்ற லைட் ரே வந்து முதல்ல இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு மேல படும். இப்ப நான் அந்த கர்வ்டு சர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்றது மூலமா எனக்கு கிடைச்ச சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் என்னுடைய ஒரிஜினலான கர்வேச்சர். நான் ரிப்பீட் பண்றேன், கவனமா கவனிங்க. நான் லெஃப்ட்ல ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். வச்சா லைட் ரே வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்கிற ஃபேஸ்க்கு மேல தான் படும். அந்த ஃபேஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்றது மூலமா எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதோட சென்டர் கிடைக்கும். இந்த ரெண்டுத்துக்கு நான் எக்ஸாக்டா நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அந்த ஃபோக்கல் லென்த். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கும் நான் லெஃப்ட்ல தான் எப்பயுமே ஆப்ஜெக்ட் வைப்பேன். அப்ப கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லைட் படும். அப்படி பட்டதுன்னா நான் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், ஒரு சர்க்கிளா எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணனா எனக்கு கிடைக்க போற ஒரு பாயிண்ட், அதுதான் என்னுடைய ஒரிஜினலான ஃபோக்கல் லென்த். ஆச்சா? இப்போ நீங்க கேட்கலாம், சார் நான் ரைட்ல வைக்கிறேன் சார், எனக்கு லெஃப்ட்ல வைக்க விருப்பம் கிடையாது. சம் மீன்ஸ் நான் வந்து இப்போ லெஃப்ட்ல வைக்க போறேன் என்னுடைய ஆப்ஜெக்ட். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களோட லைட் ரே ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ்ல படுது. ஸோ அப்ப இந்த ஃபேஸ்ல பட்டதுன்னா இதோட சென்டர் இங்க இருக்கு. ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கணும். சரிங்க, அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஆப்டிக்கல் சென்டருக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவுல இருக்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கணும். ஓகே, கிளியர்? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். கான்கேவ் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா இருக்கும். ஓகே, எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டீங்களாமா? எஸ் சார். எஸ்.
ஸோ இது பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா நீங்கள் இங்கே லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா உங்களோட லைட்ஸ் வந்து பேரலாக போகும். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதாவது அந்த ஃபோக்கஸ் தான் வந்து அந்த ஃபோக்கஸில் நம்ம பாயிண்ட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் திஸ். அதாவது அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கணுமா, இது வந்து உங்களோட ஃபோக்கல் லென்த்தாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, இது செகண்டரி ஃபோக்கஸ். இது செகண்டரி பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த செகண்டரி பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் அந்த லென்ஸோட நிஜமான ஃபோக்கல் லென்ஸை சொல்கிற பாயிண்ட்ஸ். அதை வச்சு பேசும்போது உங்களோட கான்வெக்ஸ்க்கு பாசிட்டிவாகவும் உங்கள் கான்கேவுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் எல்லாருமே வரைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே வரைஞ்சிக்கணும். முடிச்சாச்சா? Students, are you done? Yes, sir. No, sir. Yeah, make it first. Make it first. Finished, sir. Okay, ma. So we will stop here with this. நாளைக்கு வரும்பொழுது கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸோட மற்ற சில ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிப்போம். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் டுடே. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. Yeah.